டேய் அங்க பாருங்கடா, ஒரு வழி பண்ணிடுவோம். வாங்கடா. என்னடா வணக்கம்லாம் பெருசா இருக்கு? அண்ணன் ஒண்ணு கேட்டா அடிக்க மாட்டீங்களே? வேணாண்டா, அண்ணன் அடிக்கும். டேய் சும்மா கேளுங்கடா. அன்னைக்கு பவித்ரா தள்ளிட்டு போனியே, என்ன பண்ண? அடச்சி, அவெல்லாம் ஒரு பொண்ணா? திமிரு பிடிச்ச கழுத. ஆமாண்ண, அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. அப்படி திமிரு பிடிச்சவ இருக்கிறதாலதான் ஊருக்குள்ள மழையும் பெய்யல, அரிசி விலையும் ஏறி போச்சு. அவ திமிரும் அடங்கணும், ஊருக்குள்ள மழையும் பெய்யணும். அதுக்கு ஒண்ணு செய்யலாமா? பவித்ரா குடும்பவை கொடுத்துவோமா? அவள மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு இங்க வாழ. என்னல கொடும்பாவை கட்டுறியால? சாமி கும்பிட்டுவால? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் இழங்க. ஒண்ணு பூச்சி குழந்தை மாதிரி பண்ணல. நாய் மாதிரி கொள்ளல. இப்படி நாய் கொலைச்சோம். அப்படி கொள்ளல. தரையில் நீச்சல், தரையில் நீச்சல். அப்படியே அதுதான். குடும்ப விஷயம், வெளியில போ. என்ன பவித்ரா கண்ணு, என்ன எம்பிட்டுக்கோ? அந்த மகமாய் வீட்டு நாய் இன்னைக்கு என்ன கொடும்பாவை கொளுத்தி அவமானப்படுத்திருச்சு. என்னல சேரு தெரியால, உண்ட சேரு தெரியால, நீ தின்ன சேரு இப்ப வெளியே வரல. என்னல கொடும்பாவி கட்டுறியால? நான் பெரும் பாவில மத்தவன் அடிச்சா ஆத்தா கிட்ட குடிச்ச பால் தான் வெளியே வரும்னு சொல்லுவாங்களே, நான் அடிச்சா உன் ஆத்தா கர்ப்பத்துல தின்ன சோரே வெளியே வரும்ல. உன்னை அன்னைக்கே சாமி கும்பிட்டு போல, இப்ப என்ன கட்டு பத்தி இன்னைக்கு உனக்கு அடிக்காம செத்துருவாப்பா. வேணாப்பா, விட்டுங்க, அவனை விட்டுங்கப்பா, வேண்டாப்பா. நீ விடுகண்ண, இந்த வில்லவராயனை பத்தி இவனுக்கு தெரியாது. கொல்லையில குழி வெட்டி இவனே உரமா போட்டு தென்னங்கண்ணு நட்டுருவேன். அப்பா வேணாப்பா, விட்டுங்கப்பா. ஏந்திரல, உன்னை தெருவிலேயே போட்டு மிதிச்சிருப்பேன். என் கௌரவத்து மேல 4 பேர் கண்ணுபட்டா என் குலதெய்வம் கோச்சிக்கும். சரி சரி, ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு ஒழுங்கு மறுவாதையா ஊரு போய் சேரு.